हाय फ्रेंड्स நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டேய் தர்ஷன், இன்னையோட இது 15வது பார்சல். இந்த சிசர் எடுத்து வந்து கொடுத்து எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா, எதுக்கு இவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கீங்க? என்னதாண்டா வாங்குறீங்க, என்ன விக்கிறீங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல பார்பியோட காசு மொத்தமா செலவாயிட்டு இருக்குது, அது மட்டும் நல்லா புரியுது. சொன்னாட்டா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்கடா, லீவ்ல ஏதோ வந்து பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிடுங்க, காசை போட்டு கறியாக்கிட்டு இருக்கீங்க. ஹே மேன் தர்ஷன், இப்போ என்ன மேன் பிளான்? இன்னைக்கு காலையில இருந்து ஆல்ரெடி நிறைய பார்சல்ஸ் வந்துட்டே இருக்கு. டேய் தர்ஷன் என்னமோ ஒரு கடை போட போறேன்னு சொன்னீங்க, அதுக்குண்டான திங்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கறியாடா? வாட் தர்ஷன், நீ ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறியா? ஆமா தர்ஷன் ஒரு புதுசா ஒரு கடை தொடங்க போறானா. அந்த லீவ்ல சும்மா இருக்கிறோம் இல்லையா, அதனால ஏதாவது கடை போட்டானா நல்ல வியாபாரம் விற்குமா, நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு எதனா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் தர்ஷன் புதுசா ஒரு ஷாப் போட போறேன்னு சொன்னா. அதுக்கு தான் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த மாதிரி பார்சல் அன்பாக்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தர்ஷன், இதுல என்னடா வாங்கியிருக்கிற? காட்டுறேன் என்ன வாங்கியிருக்குன்னு எல்லாருக்கும் ஆவலா இருக்குதா? அதோ காட்டுறேன் பாருங்க. காலையில இருந்து மொத்தம் நிறைய பார்சல் வாங்கியாச்சு. நம்ம கடை போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. கடைசியா உள்ள பார்சல்ல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெசின் தான். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கிற ரெசின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ண போறோம். செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த பிசினஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ண? இது பெரிய பல்க் ஆர்டர் ஆச்சு. இந்த மாதிரி பிசினஸ் நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணேன்? இப்பதான் பிங்கி, சும்மாவே இருக்கிறமே, சரி ரெசின் பிசினஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதனால இந்த மாதிரி ரெசின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கிறேன். இப்போ வேற இது செம்ம ட்ரெண்டிங்கா இருக்குது, அதனால எல்லா பொருளும் வந்துருச்சு. இப்போ நம்ம சூப்பரா கடையை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் நல்லா. இது என்னன்னு பார்த்தா, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு நமக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் இது வாங்கியிருக்கிறோம். சரியா, இதை வச்சு அவங்களுக்கு கீ செயின்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க போறோமே. இது கோல்டன் ஸ்டிக்கர், இது செம்ம ரேட்டு. அதுக்கப்புறம் ரெசினும் வாங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி ஈஆர்ட் கம்பெனில இருந்து. இது வந்து ரெசின் வந்து 2 kg, அப்புறம் ஹார்ட்னர் வந்து 1 kg இருக்கும், மொத்தம் 3 kg நமக்கு வந்திருக்கு. சரியா? Oh my god தர்ஷன், நீ வர ரொம்ப இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா நிறைய பண்ணிட்டு இருக்க தர்ஷன். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன்னோட ஷாப் பார்க்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இது என்ன தர்ஷன்? இதுதான் சிலிக்கான் மோல்டு. இது 8 inch மோல்டு. இது ரொம்ப நிறைய பேர் கேட்கறாங்கன்றதுனால இது நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன். சரி, ஓகே, அவ்வளவுதான். நமக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் ஷாப் எல்லாம் செட் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரமா கடை போடலாம். Oh my god தர்ஷன், this is your shop. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இவ்ளோ பொருள் நீ ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறியா? இது எல்லாத்தையும் நீ சேல்ஸ் பண்ணேன்னா உனக்கு செமையா ப்ராஃபிட் கிடைக்கும் தர்ஷன். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த பிசினஸ் உனக்கு கரெக்டா கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமா பிங்கி, ரொம்ப காசு போட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கே வித்துருச்சுன்னா நல்லா இருக்கும். இங்க பாரு, அந்த ஸ்டிக்கர்ஸ் இல்லையா, அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் சைடு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சிலிக்கான் மோல்டு இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ளோ இருக்கு இல்லையா, ப்ளோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மிஷின் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய அக்சசரிஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறேன். இங்க பாத்தியா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் ஓஷன் டீமுக்கு நிறைய பேர் வந்து இந்த சிப்பி இதெல்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் கூட இந்த இங்க போட்டு வச்சிருக்கிறேன் பாரு, இந்த டப்பால. இது என்னடானா கீச்சன் செய்வோம் இல்லையா, அந்த ரிங் தான். அப்புறம் கால்குலேட் கூட வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாண்ட் வச்சிருக்கிறேன், பெரிய சைஸ் ஸ்டாண்டு, குட்டி சைஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்கிறேன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தா, இது ரெசின், அந்த நம்ம செய்யற டேபிள் வந்து நேரா இருக்கான்னு பாக்குற மிஷின். அதுக்கப்புறம் இந்த சைடு நிறைய கிளிட்டர்ஸ் எல்லாமே கூட இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரில் மிஷின் இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க பாத்தீங்களா, என்கிட்ட சின்ன சிப்பி மட்டும் கிடையாது, பெரிய சிப்பியுமே வாங்கி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா கலரிங் ஐட்டம் தான். இது வந்து நிறைய மைக்கா பவுடர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா, ஒப்பாக்கி பிக்மெண்ட், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இது ரெசின், அதுக்கப்புறம் ஹார்ட்னர். இதெல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. இதுவுமே ரெசின் ஆர்ட்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் இது வாங்கி வச்சிருக்கிறேன்னு. சரி, நமக்கு புதுசா கஸ்டமர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். தர்சனா ஸ்கூல்ல ரெசின் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆல்ரெடி மம்மி கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ என்கிட்ட இல்லாத திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்க தர்சனா. சரி அனிதா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உனக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுக்குறேன். சரிங்க தர்சனா. பிங்கி அக்கா, நீங்க கூட இங்கதான் இருக்கிறீங்களா? சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கூடையில நமக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பார்க்கலாம். இது என்னது? ஏதோ அடுக்கு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இது மைக்கா பவுடர், கிரீன் கலர்ல நிறைய வேரியேஷன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை பட்ஜெட்டாவே கிடைச்சிருச்சு. இது ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க கூட என்னமோ வச்சிருக்காங்களே, செயின் இருக்குது. நம்ம ரெசின்ல நமக்கு ப்ராஜெக்ட்னா இந்த மாதிரி வந்து ஜுவல்லரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த செயின் எல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம். இதை எடுத்துட்டு போனோம்னா நமக்கு வந்து ரெசின்ல
ஜுவல்லரி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். பிரேஸ்லெட் செயின் எல்லாம் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னது, கோல்டன் ஃபிளேக்ஸும் சில்வர் ஃபிளேக்ஸ் இருக்குதா? சில்வர் ஃபிளேக்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. கோல்டன் ஃபிளேக்ஸ் தான் அதிகமா தீர்ந்து போகுது, அதனால கோல்டன் ஃபிளேக்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க என்ன வச்சிருக்காங்க, இது என்னது, இது பாக்ஸ்ல என்னமோ இருக்கு. தர்ஷனா இது என்னன்னு தர்ஷனா? ஏய் அனிதா, அதுவும் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான். அது உள்ள நிறைய இருக்குது, நீ ஓபன் பண்ணி பாரு. நான் வாங்கி வச்சதோட அப்படியே மறந்துட்டேன். சரிங்க தர்ஷனா, நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். இதுல அக்ரிலிக் ஷீட் மாதிரி இருக்குங்க தர்ஷனா. அதுக்கப்புறம் குட்டி குட்டியா நிறைய சார்ம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் பெண்டன்ட் கூட இருக்குது. சரி எனக்கு ஜுவல்லரி அக்சசரிஸ் தான் நிறைய தேவைப்படுது. சரி ஓகே, இதுல இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே எடுத்துக்கிறேன் தர்ஷனா. பட் எனக்கு இந்த அக்ரிலிக் ஷீட் இருக்குல்ல, இது தேவைப்படாது. இது கீச்சனுக்கு தான் யூஸ் ஆகும். இது நீங்க வச்சுக்கோங்க. பரவாயில்ல அனிதா, உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நீ எடுத்துக்கோ, சரியா? சரிங்க தர்ஷனா. இதுல சூப்பரா குட்டி குட்டியா சாம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. வாவ், இது ரொம்ப கியூட்டா இருக்குது. பட்டர்ஃப்ளை சாம்ஸ் கோல்டன் கலர்ல கிடைக்கவே செய்யாது, ரொம்ப ரேர் பீஸ். இதுல கூட ஒரு 4-5 பீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சில்வர் பெண்டன்ட்ல ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்கு. இதுவுமே சூப்பரா இருக்கு. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் பெண்டன்ட் கூட சூப்பரா இருக்கு. இதுல ஜுவல்லரிஸ் எல்லாம் செஞ்சுட்டு போனோம்னா கண்டிப்பா ரெசின் ப்ராஜெக்ட்ல எனக்கு தான் நம்பர் 1 பொசிஷன் கிடைக்கும். தர்ஷனா, இதுல இருக்கிற சாம்ஸ் பெண்டன்ட் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் அப்படியே. சரி அனிதா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. சரி தர்ஷனா. அதுக்கப்புறம் ஓஷன் டீம்ல செய்யறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கர் தேவைப்பட்டுச்சு. ஃபிஷ் ஸ்டிக்கர் கூட இருக்குதா? நல்ல வேலையா போச்சு, இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட் கூட ஒன்று தேவைப்பட்டுச்சு. சின்ன சைஸ்ல இருந்தா போதும், 3 இன்ச்சுக்கு. ஓகே, இது 3 to 4 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம புக் மார்க் செய்யறப்ப டசல் எல்லாம் மாட்டி விடுவோம்ல, அந்த டசல் தான் நல்ல பெரிய சைஸ்க்கு இருக்கு. இதுல இன்னும் நமக்கு ஒரு 5 பீஸ் தேவைப்படும். 1 2 3 4 5. ஓகே, இந்த 5 மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சரி ஓகே தர்ஷனா, எனக்கு இந்த 5 பீசஸ் போதும். சரி அனிதா, அந்த சைடு கூட நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கேன், அதுவும் உனக்கு வேணும்னா போய் பாரு. சரிங்க தர்ஷனா, நான் பாக்குறேன். இங்க என்ன இருக்கு? வாவ், இங்க மைக்கா பவுடர்ஸ் எல்லாமே இருக்குதா? மைக்கா பவுடர்ல ரெசின் ஆட்ஸ் பண்ணோம்னா செம்ம ஷைனிங்கா இருக்கும். இதுல இருக்கிறதுல அல்ட்டியா இருக்கிற கலர் எல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இந்த லைட் பிங்க் கலர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைட் வயலட் கலரு. வாவ், இந்த மாதிரி பர்பிள் கலர் கூட சூப்பரா தான் இருக்குது. இதுவுமே எடுத்துக்கலாம். வேற என்ன கலர்ஸ் எடுக்கலாம்? கோல்டன் கலர் ஜாஸ்தி தேவைப்படும். கோல்டன் கலர்ல கூட ஒன்று எடுத்துக்கலாம். இது என்னது, மல்டி கலர் சங்க்ஸா? இதுவுமே சூப்பரா இருக்கும் ரெசின் ஆர்ட்டுக்கு. இது கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் மேக்கப் பவுடரும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒபாக்கி பிக்மெண்ட்ல என்கிட்ட எல்லா கலரும் இருக்கு. இந்த சாண்ட் கலர் மட்டும் தான் கொஞ்சம் தேவைப்படுது ஓஷன் டீமுக்காக, அதனால இது மட்டும் எடுத்துக்கலாம். சரி ஓகே, போதும். இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம திங்ஸோட வச்சிட வேண்டியதான். தர்ஷன், ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அனிதா உனக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்திருக்கா. ஓ மை காட், அவன் எவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கா பாத்தீங்களா? இந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு தர்ஷன். தர்ஷனா, எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பில் போட்டு சொல்றீங்களா? சரி அனிதா, கண்டிப்பா நான் பில் போட்டு சொல்றேன். அப்புறம் அனிதா, நீ இவ்வளவு திங்ஸ் வாங்கியிருக்கிறதுனால உனக்கு இந்த ஸ்டிக்கர் ஃப்ரீயா கொடுக்குறேன். தர்ஷனா, நான் சுத்தமா மறந்துட்டேன். எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட இருக்கிறா. அவன் நிறைய டீச்சிங் பண்ணி கேட்டிருந்தா இந்த மாதிரி இஸ்லாமிக் வாட்ஸ் எல்லாம் வச்சு. ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷனா, நீங்க எனக்கு இது ஃப்ரீயா கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பரவாயில்ல அனிதா, நீ தான் இவ்வளவு திங்ஸ் வாங்கியிருக்கல, அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா தான் இந்த ஸ்டிக்கர் உனக்கு கொடுக்குறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நீ வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். அப்படியே நான் பில்லும் போட்டுறேன், சரியா? இந்த ஸ்டாண்ட் 1, அதுக்கப்புறம் இந்த மேக்கப் பவுடரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சைடு மேக்கப் பவுடர் நிறைய மல்டி கலர்ல எடுத்திருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த டசல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கா. சரி, எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 4500 ரூபாய் வருது. அனிதா, நீ ஒரு 4000 ரூபாய் கொடு போதும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் உனக்கு காம்ப்ளிமெண்டரி தான், சரியா? சரிங்க தர்ஷனா, நான் பரவாயில்ல, அமௌண்ட் கம்மியா தான் இருக்கு. நான் ஆல்ரெடி எங்க மம்மிட்ட பைசா வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்க 4500 சொன்னீங்களே, டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடையாதா? 500 ரூபாய் வேணா மைனஸ் பண்ணிக்கோ அனிதா, 4000 கொடுத்துரு. சரிங்க தர்ஷனா, இந்தாங்க 4000. ரொம்ப தேங்க்ஸ் அனிதா. ஓகே தர்ஷனா, பாய். அப்பாடா, ஃபர்ஸ்ட் வியாபாரமே 4000 ரூபாய். இந்த பொருள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, அதனாலதான் இந்த அளவுக்கு கிடைக்குது. சரி, அடுத்து பெரியவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா பரவாயில்ல, நிறைய திங்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். குட்டி குட்டி பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. தம்பி என்னப்பா ரெசின் கடை நல்லா பெருசா இருக்கு, ஓனரை பார்த்தா ஆளு மட்டும் காணா இருக்கிற? ஆமாங்க ஆண்டி, வாங்க வாங்க, என்னோட கடை தான். சரி பரவாயில்ல. இந்த வில்லேஜ்ல இவ்வளவு பெரிய கடை போட்டுருக்கிறியே, எனக்கு அவசரமா ரெசின் பொருள் எல்லாம் தேவைப்படுது. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குங்க ஆண்டி, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க.
சரி தம்பி, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆர்டர் வந்திருக்குது. அதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு டவுனுக்கு போகணும்னு இருந்தேன். வர வழியில தான் உன்னோட ஷாப் புதுசா ஓபன் பண்ணிருக்கிறத பார்த்தேன். பரவாயில்லையே, இங்க இவ்வளவு பெரிய கடை போட்டிருக்கிற, நிறைய திங்ஸ் வச்சிருக்க. ஓகே, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஓஷன் திங்ஸ் எடுத்துக்கு இந்த சிப்பி தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மேரேஜ் திங்ஸ் ப்ரிசர்வேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் அந்த பீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த கிராஸஸ் வேணும். அந்த ஓஷன் திங்க்கு கிராஸஸ் வைக்கிறதுக்கு தேவைப்படும். நம்ம கிட்ட ஆல்ரெடி இந்த வெயிட்டிங் மிஷின் வந்து ஒரு மாதிரி ரிப்பேர் ஆகி போயிடுச்சு, நிறைய யூஸ் பண்ண. இந்த புதுசு எடுத்துக்கலாம். ரெசின்மே நமக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு. 10 ஆர்டர் பண்ணணும் இல்லையா, அதனால தேவையான அளவுக்கு ரெசின் எடுத்துக்கலாம். ரெசின் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட்னர் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். தம்பி, இதுல ரெசின் ஒரு பாட்டில், ஹார்ட்னர் ஒரு பாட்டில் எடுத்துருக்கப்பா. ஓகே ஆண்டி, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டே இருங்க, நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். சரி தம்பி, இதுல இந்த ப்ளோ மிஷின் இருக்கு இல்லையா, இதுவும் எடுத்துக்கிறேன். இது இருந்தாலும் கண்டிப்பா ஓஷன் தீம் எல்லாம் பண்ணவே முடியும் ப்ளோ பண்றதுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த யூவி ரெசின் மிஷின் இருக்கு இல்லையா, இதுவுமே எடுத்துக்கிறேன். இது வந்து அவசரமா ரெசின் எல்லாம் காய வைக்கணும்னா இந்த லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 வால் கிளாக் கூட ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு பேஸ்க்கு பெயிண்ட் பண்றதுக்கு இந்த ஒயிட் ஜெஸ்ஸும் தேவைப்பட்டுச்சு. இதுவுமே எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிளவுஸ் வேணும் தம்பி. ஆண்டி இந்தாங்க ஆண்டி, ஒரு பேக்கெட் ஃபுல்லு இருக்கு. மொத்தமா இது 100 rupees தான். ஓ அப்படியா, டவுன்ல கூட இது 150 விற்கிறாங்க, நீ 100 கொடுக்குறியே, பரவாயில்ல. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட தேவைப்பட்டுச்சுன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, இந்த ஃப்ளவர்ஸ் கூட நீ வாங்கி வச்சிருக்கிற. ஆண்டி இது எல்லாமே காஸ்ட்லிங்க ஆண்டி. தெரியும் தம்பி, நான் ஆல்ரெடி ரெசின் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா திங்ஸும் எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஆனா இது 300 சம்திங் போட்டிருக்கு பாரு. ஆமாங்க ஆண்டி. ஆண்டி நீங்க உங்களுக்கு ட்ரில் மிஷின் தேவைப்படுமா? கீ செயினுக்கு அதுக்கப்புறம் நிறைய இதுக்கெல்லாம் ட்ரில் பண்றதுக்கு. ஆமா தம்பி, ட்ரில் மிஷினும் வாங்கணும்னு இருந்தேன். ஆண்டி இந்த பாக்ஸ் இருக்கு, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆண்டி நீங்க இந்த மாதிரி வந்து கோல்டன் கலர் ஸ்டாண்ட் கேட்டீங்கல்ல, இந்தாங்க, அது கூட ஒன்று இருக்கு, எடுத்துக்கோங்க. சரிப்பா, பரவாயில்ல, இவ்வளவு திங்ஸ் வச்சிருக்கிறிய நீ. அதுக்கப்புறம் 8 இன்ச்ல அன்இவன் மோல்டு வேணும். இந்த இருக்குது இல்லையா, இதுதான் தம்பி. இதோட ரேட் என்னப்பா? ஆண்டி இது 150 தாங்க ஆண்டி. பரவாயில்லையே, டவுன்ல 230க்கு விற்கிறாங்க, நீ 150க்கு கொடுக்குறியே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு தம்பி. அவ்வளவுதாப்பா, சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் பில் எவ்வளவு ஆனிச்சுன்னு போட்டு சொல்லிடுறியா? நான் அப்படியே அமௌண்ட் பே பண்ணிட்டு கிளம்பிடுறேன். ஒர்க் ஜாஸ்தியா இருக்குது. ஓகேங்க ஆண்டி, நீங்க எடுக்கவே நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டேன். டோட்டலா 10,000 அனுப்பிச்சுங்க ஆண்டி. இந்த தம்பி பைசா வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இங்க கிடைக்க வாங்க. சரிப்பா, கண்டிப்பா வரேன்.